சார் வரேன் சார். சோமு, இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிட்றேன். இத பாருங்க, காலையில இருந்து நானும் உங்களுக்கு எவ்வளவோ சொல்லிட்டேன். இதுக்கு மேலயும் அந்த மதிய தான் நினைச்சிட்டு இருப்பேன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. நான் கிளம்புறேன். ஏய் உட்காரு ரஞ்சினி, உட்காரு. இதுக்கப்புறம் எனக்கும் அந்த மதிக்கும் எதுவுமே இல்லை. இது கடவுள் மேல சத்தியம். யோசிச்சு பார்க்கறப்ப தான் எனக்கு நிறைய விஷயம் புரியுது ரஞ்சினி. இது வரைக்கும் நான் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடுங்க. அது சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சாப்பிடுங்க சோமு. பார்த்து சோமு, மெதுவா சாப்பிடுங்க. கொஞ்சம் இந்தாங்க, தண்ணி குடிங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இருக்கிறப்போ என்ன வேற யார் நினைக்க போறா? ஏன் உங்க அம்மா உங்களை நினைக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு 24 மணி நேரமும் கடவுளை தவிர வேற யாரையும் நினைக்க தெரியாது. உண்மையை சொல்லு, பக்கத்துல இருந்தாலும் நீ தானே நான் நினைச்ச. பாவம் நீங்க. உங்களுக்கு சீக்கிரமே எல்லாம் நல்லதா நடக்கணும்னு நினைச்சேன். நீ நினைச்சா போதும் ரஞ்சனி, எல்லாம் தானா நல்லபடியா நடக்கும். என்ன வேணும்? ஒரு மெயில் அனுப்பணும். அங்க இருக்கிற 2வது சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி. எவ்வளோ ஆச்சு சார்? 10 rupees. தேங்க்ஸ். சோமு, நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல் எங்க? இந்த ரஞ்சினி. ரஞ்சினி. சொல்லுங்க சோமு. இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? இல்ல மதி. ப்ளீஸ், மதிய தவிர வேற எதை பத்தி வேணாலும் பேசுங்க. இல்ல, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? சிம்பிள், ஜென்டில்மேன். இப்படி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நீங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதே அதனால தான். இது ஒண்ணுதான் ரஞ்சினி வாழ்க்கையில நல்லதா நடந்தது. மற்ற எதுவுமே நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல. சோமு, என்னது இது? நிஜம்தான் ரஞ்சினி, நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதே இல்லை. அதனால தான் நான் எது மேலேயும் ஆசைப்பட்டதே இல்லை. மதிக்கு கூட நான் ஆசைப்பட்டு வாழ்க்கை கொடுக்கல, பாவப்பட்டு தான் கொடுத்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் மேல நான் அளவு கடந்து அன்பு வச்சுட்டேன். அவன் என் பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டதாலேயே என்னவோ அவன் என்னை விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் வாழணும்னு ஆசைப்பட்டா கூட எங்க நான் செத்து போயிடுவேணும்னு பயமா இருக்கு ரஞ்சினி. ஐயோ சோமு, எதுக்கும் முடிச்சு போடுறீங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவா நினைங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். இது வரைக்கும் நீ சொன்ன எதையுமே நான் தட்டினதில்லை. இப்பயும் அப்படிதான்.
அதனால தான் சொல்கிறேன் ரஞ்சினி, ஐ லவ் யூ. சோமு, ஆமாம் ரஞ்சினி, நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த நரகத்தை விட்டு வெளியே வரணும்னு தோணுச்சு. உன்னால் மட்டும்தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும். நான் ஆசைப்பட்டது கிடைக்கும்னு நம்பி தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லி நீயும் எல்லாரும் மாதிரியும் என்னை ஏமாத்திராத. என்ன ரஞ்சினி, எதுவுமே பேசாமல் நிற்கிறேன்? ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ரஞ்சினி. நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா? ஓ, சோமு, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ரஞ்சினி, ரஞ்சினி. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா பேசி முடிச்சாச்சு. ஓகே தான், எங்க போயிட போறா? வாங்க 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 தம்பி, உள்ள வாங்க. வாங்க 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 உள்ள வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. இப்படி உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்க. இதுதான் அம்மா, உங்க பையருங்களா? மனசுல இருந்து வந்துருச்சு, அப்புறம் ஏன் மறைக்கணும்? மாப்பிள்ளனே சொல்லுங்க. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? இதுல யாராவது பொய் சொல்லுவாங்களா? நாங்க வந்ததே உங்க பொண்ணை எங்க பையனுக்கு கொடுங்கன்னு கேட்கத்தான் வந்தோம். அம்மா, சித்ரா எங்க காணோம்? அது என்னமோ தெரியலங்க, நீங்க கிளம்பிட்டீங்கன்னு ஃபோன் பண்ணோன்னே அவளுக்கு ஒரே வெக்கம். ரூம் விட்டு வெளியிலயே வர மாட்டேங்கிறா. பரவாயில்ல, வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேன். சித்ரா, சித்ரா. என் பொண்ணு நீங்க சேலையில பாத்துருக்க மாட்டீங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எப்படி இருக்கா? சூப்பருங்க. ஐயோ சச்சின், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, உங்க அழக பார்த்து ஆகான ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்களே வந்து இப்படி கேப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. உங்க பொண்ணை பார்த்தோம், பழக்க வழக்கம் புடிச்சு போச்சு. சரி, நம்ம பையனுக்கு சரியா வருமேன்னு. எல்லாம் என்னோட வளர்ப்பு தாங்க. உங்களுக்கு இதுல மனப்பூர்வமான சம்மதம் தானே? என்ன இப்படி கேட்டீங்க? என் பொண்ணுக்கு பிடிச்சு போச்சு, அப்புறம் என்ன? இது நல்லபடியா நடக்கணும்னு நானே ஆண்டவனை வேண்டிட்டு இருந்தேன். உங்க பையன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்க. நான் கிழிச்சு கோட்டை அவன் தாண்ட மாட்டான்ல. பையன் பொண்ணு ரெண்டு பேரையுமே நான் அப்படிதானே வளர்த்து வச்சிருக்கேன். எங்க பாட்டம் போட்ட காலத்துல நாங்களும் ஜமீனா தான் இருந்தோம். வாழ்ந்து கெட்ட குடும்பம். நல்ல வேலை, அவங்க ஆசீர்வாதத்தோட மறுபடியும் ஜமீனுக்குள்ள போறோம். அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து ஜமீன்ல நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, நான் ஜமீன் தான் பேசுறேன். என்னப்பா நடக்குது? நம்ம சச்சினுக்கும் சித்ராவுக்கும் பேசி முடிவு பண்ணிட்டோம். நல்ல பொருத்தமான ஜோடி. யோ, எந்திரிச்சு வெளில வாயா. ஒரு நிமிஷம். வெளியில வந்துட்டேன், சொல்லுப்பா. என்னது பொருத்தமான ஜோடியா? இதுக்கு தான் நான் உன்னை அங்க அனுப்பிச்சேனா? நடிப்புல ஒரு யதார்த்தம் வேணுமேனு தான். ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், நான் சொல்றதை கேளு. சொல்லுப்பா.
வா. சொதப்பாம கரெக்டா பண்ணுப்பா. சரிப்பா. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? அவர் வந்துடட்டுங்க. சரிங்க. அப்புறம் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் நிச்சயத்தை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க பையனை ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். கண்டிப்பாங்க. ஆமா, எங்க உங்க பையன்? அவன் வேலைக்கு போயிருக்கான். ஓ, உங்க மருமக? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. என்னாச்சு? முழுகாம இருக்கா. அதான் நானே அவளை ஒரு அம்மா மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். என்னதான் இருந்தாலும் மாதிரி வேற அம்மா வேற இல்லைங்களா? பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. சரி, அப்போ மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வரப்போ மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு வாங்க. ஐயோ, அவ எதுக்குங்க? என்னங்க நீங்க, இப்படிப்பட்ட விசேஷத்துக்கு மருமக இல்லாம எப்படி? அதுக்கு இல்ல, அவ நம்மள மாதிரி ஜமீன் குடும்பம் இல்ல. என் பையன் ஆசைப்பட்டானேன்னு தகுதி தராதரம் பார்க்காம மருமகளா சேர்த்துக்கிட்டேன். நாங்க தகுதி தராதரமெல்லாம் பார்த்தா உங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுக்க முடியுமா? ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. பணங்காசு இல்லாத குடும்பத்துல இருந்து வந்ததுனால பெரிய இடத்த ஆளுங்களை பாக்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவா. யாருகிட்டயும் பழக மாட்டா. இந்த பாருங்க, எங்க ஜமீன் வழக்கப்படி சம்பந்தம் பண்ற வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்தா. அதுக்கு இல்ல. ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கண்டிப்பா வருவா. நான் 2 பேருமே கூப்பிட்டு வந்துடுறேங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாம். நிச்சயதார்த்தத்துக்கு பெரிய விருந்தே சாப்பிடலாம். நாங்க வரோம். வரங்க. ஆமா, மாப்ள, சித்ரா கிட்ட சொல்லாம போறீங்களே? சொல்லிட்டு வாப்பா. ஓகே, பாய். போயிட்டு வாங்க. நாங்க வரோமா? சரி, வரோங்க. வரங்க. வரோம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க. நான் போய் மாப்பிள்ளை வேலையை முடிச்சிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. பார்த்து போயிட்டு வாங்க. வரங்கம்மா. சரி. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஏய், என்னடி? ஏமா, நீங்க நல்லது எனக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஏண்டி கத்துற? உங்களை யாரும் அவசரப்பட்டு அண்ணி அனுப்பி வைக்க சொன்னது? இப்ப அதனால எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? இருடி, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். என்னது யோசிக்கிறியா? இந்த பாருமா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எதுவும் எனக்கு தெரியாது. அண்ணி உடனே இந்த வீட்டுக்கு வந்து ஆகணும். இல்ல பாத்துக்க சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றது? ஹலோ அப்சரா. அப்சரா, ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அன்னைக்கே எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல சஞ்சய். அப்சரா, ப்ளீஸ். இந்த மாதிரி நடு ரோட்ல நின்னு கெஞ்சுறது பேசுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்சரா. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஐயோ, ஏன் அப்சரா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றத கேட்டுட்டு. சரி சொல்லுங்க. சோ நீங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, நான் போலாமா? ஏய், இல்ல, சொல்லிடுறேன் அப்சரா. ஐ லவ் யூங்கிறத தவிர வேற எதை வேணா சொல்லுங்க. அது உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்சரா. அதையே தான் தமிழ்ல வேற மாதிரி சொல்றீங்க. Stupid. என்ன உங்களுக்கு ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கணும்? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்ப என்ன விட்டுடுங்க. ப்ளீஸ் அப்சரா. இப்படி கெஞ்சி வரதுக்கு பேரு லவ்வா? நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன்.
லவ் பண்றவங்கள பார்த்தா எரிச்சல் வரும், டைம் கில்லிங்னு சொல்வேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காதலுக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கரண்ட்டை தொட்டு பார்த்துருக்கீங்களா? சுளீர்னு அடிக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை செல்லுக்குள்ளேயும் பூந்து என்னமோ பண்ணும். உங்களை நினைக்கிறப்ப எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்சரா. இப்ப புரியுதா நான் ஏன் லவ்னா பிடிக்கலன்னு சொல்றேன்னு? உங்களை மாதிரி நல்ல பிசினஸ் மேன்களை பைத்தியக்காரனா ஆக்குறது இந்த காதல் தான். போங்க சார், போய் கடையை கவனிங்க. எப்படியும் நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க தான் போறீங்க. அது உங்க மேல உயிரே வச்சிருக்க நானா ஏன் இருக்கக்கூடாது? நல்லா தமாஷ் பண்றீங்க. 2 தடவை பார்த்து பேசினதுக்கே உயிரை கொடுக்குறீங்கன்னா என்ன ஆள் நீங்க? நாளைக்கு எவ்வளவு 2 வார்த்தை பேசிட்டா சொத்தே எழுதி கொடுத்துருவீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க, என் லவ்வை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, காதல்ங்கிறதே பச்சையான ஏமாத்து வேலை. சரி, இப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? பிளேடால கையை கிழிச்சுக்குவீங்க, குடிச்சிட்டு அங்கங்க சிகரெட்டால சுட்டுக்குவீங்க, அதிகபட்சமா தற்கொலை பண்ணிக்குவீங்க. பாத்தீங்களா, இதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கா? தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் அதை பண்றது முட்டாள்தனம் இல்ல சஞ்சய். போங்க, போய் புத்திசாலித்தனமா இருங்க. ப்ளீஸ் அப்சரா, ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன இது, ரொம்ப அசிங்கமா இல்ல? சரி, உங்க காதலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க அப்சரா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போயிட்டு இதான் நான் காதலிக்கிற பொண்ணுன்னு சொல்லணும்.